ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு குருமா செய்யலான்னு இருக்கிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிறேன். 4 பச்சை மிளகா, 2 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 4 பட்டை, 4 லவங்கம், அடுத்தது ஒரு மூடி தேங்காய், கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குருமா செய்ய தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கொஞ்சம் 4 துண்டு, ஒரு பூண்டு, 4 துண்டு இஞ்சி. இது இஞ்சியும் தக்காளி, பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், வெங்காயம் எல்லாத்தையும் மிக்சியில் ஒன்றா போட்டு அரைச்சிக்க போகிறோம். இந்தமாரி மிக்சியில் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கணுங்க. அடுத்தது குழம்பு தாளிக்கலாங்க. அடுத்தது ஒரு கடாயை வச்சுக்கணுங்க. அதில் எண்ணெயை ஊற்றிக்கினேன். எண்ணெயை ஊற்றிட்டு இந்த அரிஞ்சு வச்ச கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கு இருக்குது இல்லையா, அதை எடுத்து ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். தனியாக அதை வதக்கி எடுத்துக்கலாம். தனியாக கொஞ்சம் அரை வேக்காடு வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிது. அதுக்கப்புறம் நம்ம குருமாவுக்கு தாளிப்பு செய்யறதை காமிக்கிறேன். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் ஒரு அரை வேக்காடு வெந்துச்சுங்க. நல்லா கொஞ்சம் வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்துருங்க. காய் வதக்கணும் இல்லையா, அந்த கடாயில் காய் எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுது எடுத்து அதில் போடுங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, கடுகு பொரிஞ்ச உடனே அதை எடுத்து போட்டுக்கணுங்க. கடுகு பொரிஞ்சிச்சிங்களா, அடுத்தது இந்த விழுது எடுத்து அதில் போட்டு வேண்டியதாங்க. நல்லா கலரி விடுங்க. கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், அந்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயும் போட்டுட்டு குழம்பு கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்து ஜாரில் தேங்காய், கொஞ்சம் 4 கடலை, ரவை, சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி லாஸ்ட்டாக குழம்பு கொஞ்சோடனே ஊற்றுறதுக்கு இப்போ மிக்ஸி ஜாரில் நான் தேங்காயும், சோம்பும், ரவை, கடலையும் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். நல்லா வதங்கிக்கிட்டுங்க. வெங்காயம், தக்காளி அது வதக்கணும் இல்லையா, அதுக்கு இடையில வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம், தக்காளி அது வதங்கிடுச்சுங்க. அடுத்தது காய் எடுத்து அதில் கொட்டியாச்சு. அடுத்தது கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேங்க. 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஏற்கனவே அதில் தனியாத்தூள் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சதால் வெறும் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதுங்க. ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டேன். அடுத்தது நல்லா ஒரு வதக்கி அப்படியே தண்ணி ஊற்ற வேண்டியதாங்க. வதக்கி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அடுத்தது
வாட்டர் ஊற்றணும். தண்ணி ஊற்றியாச்சுங்க. அடுத்தது குழம்பு நல்லா கொஞ்சம் கொச்ச உடனே வெங்காயம் தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறோமா, அதை ஊற்றி இறக்குனா குருமா நல்லாயிருக்குங்க. வீட்டில் எந்த காய் இருந்தாலும் இந்தமாரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். குருமா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்குங்க. குழம்பு கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் கொச்ச உடனே தேங்காய் விழுது அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றிட்டு கொச்ச உடனே இறக்க வேண்டியதாங்க குழம்பு. தேங்காய் விழுது ஆட் பண்ணோடனே குருமா கலர் வந்துடுங்க. அடுத்தது தேங்காய் எல்லாம் விழுதுலாம் போட்டு நல்லா கொச்சிச்சு குழம்பு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே கருவேப்பிலை கொத்தமல்லி அதை லாஸ்ட்டாக தூவி இறக்கிடுங்க. குருமா ரெடிங்க. இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். குருமா எந்த காயாக இருந்தாலும் வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா நல்லாவே இருக்கும். தனியாக வதக்கி போட்டு செய்யுங்க. குருமா பொறுத்த வரைக்கும் குருமா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூடவே இந்த குழம்பு கூட கொஞ்சம் மட்டன் தனியாக குக்கரில் வேக வச்சு போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மெத்தடில் செஞ்சால் குருமா சில்வர் எண்ணத்துக்கு மாற்றியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.